அன்பானவர்களே, அன்பு வணக்கம். ஒரு அன்பர் குருஜி விஜயகாந்த் அவர்கள் சமாதி செய்த போது அவருடைய சமாதிக்கு மேலே கழுகு வட்டம் அடித்ததே எதற்காக? பலர் விதமாக இதை சொல்கிறார்களே, இதனுடைய உண்மை தன்மை என்ன? உங்களால் கூற முடியுமா என்று கேட்டிருக்கிறார். மனிதன் உடலிலிருந்து வெளியேறி போகின்ற ஆன்மாவை மனிதன் பார்க்க முடியாது. சித்தர்கள், யோகிகள், ஞானிகள், ரிஷிகள், முனிவர்கள் கண்களுக்கு அது தெரியும். ஏன்னா அந்த கண்ணினுடைய அகக்கண் திறந்து கொண்டாலே இந்த காட்சிகள் எல்லாம் தெரியும். புறக்கண்ணால் இது தெரிவதற்கு வாய்ப்புகள் இல்லை. ஆன்மாவை, ஆவியை சாதாரண மனிதர்களால் பார்க்க முடியாது. ஆனால் விலங்கினங்களுக்கும் பறவை இனங்களுக்கும் இதை பார்க்கின்ற அற்புத ஆற்றலை இறைவன் தந்திருக்கிறான். எங்கேயோ மேலே சுத்துகின்ற கழுகு எவ்வளவு அடி உயரத்தில் இருந்தாலும் கீழே இருக்கின்ற ஒரு சிறிய பொருளை கூட பார்க்கின்ற அளவிற்கு அதனுடைய கண்ணானது கூர்மை பெற்று இருக்கிறது, வலிமை பெற்று இருக்கிறது. தெய்வ சக்தி இருக்கின்ற இடங்களை த டிவைன் போர்ஸ் என்று சொல்வார்கள். அந்த சக்தி இருக்கின்ற இடங்களை கருடன் பார்த்துவிடும் என்று சொல்வார்கள். கருட புராணத்திலும் சரி, கருட சாஸ்திரத்திலும் சரி, கருட இதிகாசத்திலும் சரி, கருடனை கடவுளுக்கு சமமாக வைத்து நம் முன்னோர்கள் வணங்கியது. கருடாழ்வார் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஏன் அந்த பறவைக்கு மட்டும் முக்கியத்துவங்கள் கொடுத்தார்கள் என்றால், அதனுடைய செயல், அதனுடைய திறமை, அதனுடைய ஆற்றல், அதனுடைய அப்சர்வேஷன் பவர், அதனுடைய வாழ்க்கை முறை, இதையெல்லாம் ஆராய்ந்து படித்து பார்ப்பவர்களுக்கு மிக நன்றாக தெரியும். ஏதோ ஜன நடமாட்டம் கூடியது, அங்கே கழுகு வந்தது என்று சிலர் பேசுகிறார்கள். எல்லா ஊரிலுமே உங்களுக்கு பொழுதுபோக்குக்காக அல்லது பெரிய விழாக்கள் கொண்டாடும் போது எப்போவாவது கழுகு வந்து மேலே சுற்றி இருக்கிறதா? லட்சக்கணக்கான மக்கள் கூடுகின்ற விழாக்களை எல்லாம் பார்க்கிறோம். அப்போது கழுகு சுற்றியதா? இல்லை. ஏன்? அங்கே எந்த விதமான தெய்வ அம்சமோ தெய்வத்தினுடைய அறிகுறியோ அதற்கு தெரிவதில்லை. கோயில் கும்பாபிஷேகங்களின் போது அந்த கோயில் கும்பாபிஷேகத்தை சரியான முறையில் ஆகம விதிப்படி பல கோடி மந்திரங்களின் மூலமாக அந்த குடத்தில் இருக்கின்ற தண்ணியை தெய்வீக பவராக மாற்றும் பொழுது மந்திரத்தின் மூலமாக எதையும் சாதிக்கலாம். அதையெல்லாம் விஞ்ஞானிகள் என்று ஆராய்ச்சி செய்து 100% உண்மை என்பதை நிரூபித்திருக்கிறார்கள். அந்த தண்ணியை எடுத்து போய் கலசத்து மேல ஊற்றும் போது அந்த கோபுரத்தை சுற்றி ஒரு விதமான சூப்பர் வைப்ரேஷன் ஏற்படுகிறது. ஒரு டிவைன் போர்ஸ் அந்த கோபுரத்தை சுற்றி ஏற்பட செய்கிறது. அதனுடைய சக்தியானது ரிஃப்ளெக்ட் ஆகி வானவெளியில் வரைக்கும் செல்லுகிறது. அதை எங்கேயோ இருந்து உணர்ந்து கொண்டுகின்ற அந்த கழுகானது அந்த கும்பாபிஷேகத்தின் மீது அவர்கள் தண்ணியை ஊற்றி சடங்குகளை செய்யும் போது அந்த கழுகு மேலே சுற்றுகிறது. மிக சரியான முறையில் கும்பாபிஷேகம் நடந்திருக்கிறது என்பதற்கு இது ஒரு அத்தாட்சி. கழுகு சுற்றவில்லை என்றால் அவர்கள் செய்த கும்பாபிஷேகத்தில் ஏதோ குறைபாடுகள் இருக்கிறது. அந்த குறைபாட்டின் மூலமாக அந்த சக்தியானது, வைப்ரேஷன் ஆனது வெளியேறவில்லை. அதனால் கழுகுகளால் உணர முடியவில்லை. இது ஒரு நீண்ட ஒரு சப்ஜெக்ட். இதெல்லாம் வேத காலத்திலிருந்தே உணர்ந்து கொண்ட முன்னோர்கள் கருட புராணம் என்று, கருட இதிகாசம் என்று,
கருட சாஸ்திரம் என்று, கருட ஆழ்வார் என்று பல்வேறு முக்கியத்துவங்களை தந்தார்கள். அதே நிலைமைதான் இன்று வரைக்கும். அது போல ஒரு சாத்தியங்கள் இல்லை. யார் இறந்து போனாலும் மக்கள் கூட்டம் அதிகமாக வந்தாலும் கூட கருடன் வந்து மேலே சுற்றுவது என்பது இதுதான் முதல் முறையாக உலகிலேயே நடைபெறுகின்ற ஒரு அதிசய அற்புத நிகழ்ச்சி. காரணம், எங்க தூய்மையான ஆன்மா இருக்கிறதோ, எங்க பரிசுத்தமான ஆன்மா இருக்கிறதோ, அந்த ஆன்மாவினுடைய வெளிப்பாடு வெளியே இருக்கும் போது அதை ஒரு கருடனால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அறிஞர் அண்ணாவிற்கு கூட்டம் வந்தது, புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு கூட்டம் வந்தது, கலைஞர் கருணாநிதிக்கு கூட்டம் வந்தது, புரட்சி தலைவி ஜெயலலிதாவுக்கு கூட்டம் வந்தது. கழுகு வரவில்லை. ஆனால் விஜயகாந்தனுடைய ஆன்மா வெளியே வந்த பிற்பாடு அந்த ஆன்மாவிற்காக மேலே கழுகு வட்டமிடுகிறது என்றால் விஜயகாந்தனுடைய ஆன்மா அவ்வளவு தூய்மையான நிலையில் இருந்திருக்கிறது என்பதே பொருள். அது என்ன தூய்மையான நிலைமை? அவர் யாரையும் இதுவரைக்கும் ஏமாற்றியது கிடையாது, யாருக்கும் மனதளவில் துரோகம் செய்ததும் கிடையாது, யாருக்கும் அவர் கெடுதல் செய்தது கூட கிடையாது. பலாப்பழம் போன்றவர் அவர். மேலே அவரை முரட்டுத்தனமாக உருவத்தை வைத்து பார்க்கலாம், உள்ளே இருக்கின்ற அந்த சுளையானது இனிப்பானது. அதுபோல மேலே அவருடைய செயல்பாடுகள் ஒரு சிலருக்கு முரட்டுத்தனமாக தெரியலாம். ஆனால் உள்ளே இருக்கின்ற அந்த ஆன்மா வாழும் காலத்திலேயே பரிசுத்தமாக இருந்தது. தன்னை கெடுக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் எல்லாம் கூட கை கொடுத்து தூக்கி விட்டவர் அவர். பல இயக்குநர்களுடைய வாழ்க்கையிலே ஒளியேற்றி இருக்கிறார். புதிய இயக்குநர்கள் 50க்கு மேலே அறிமுகப்படுத்தி இருக்கிறார். பல லட்சக்கணக்கான சினிமா தொழிலாளர்களுக்கு வாழ்க்கையை தந்திருக்கிறார். இன்று வரைக்கும் வடலூர் வள்ளலாருடைய திருச்சபையிலே இருக்கின்ற அணையா அடுப்பு போல இருந்தும் இறந்தும் அன்னதானமானது தொடர்ந்து நடைபெறுகிறது. வள்ளல் பெருமான் சொல்வார்கள், நீங்கள் எந்த தானத்தை செய்தாலும் கூட அதனால் பலன் கொஞ்சம் தான், ஆனா அன்னதானம் செய்தால் அதில் அனைத்தும் அடங்கிவிடும். இறைவனுக்கு மிக மிக உகந்தது. அவன் விருப்பப்படுவது உலக ஜீவராசிகள் எல்லாம் பட்டினி இல்லாமல் இருக்க வேண்டும் என்று எண்ணுவது. அதை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் செய்தார். அடுத்தது அவரை பின்பற்றி விஜயகாந்த் அவர்கள் செய்தார். தான் சம்பாதித்த பணத்தில் 90% மக்களுக்காக அவர் செலவழித்து இருக்கிறார். இதெல்லாம் அந்த ஆன்மா வெளியே வந்த போது அந்த ஆன்மாவுடைய ரிஃப்ளெக்ஷன், எதிரொலிப்பு, அங்கே கழுகை வந்து வட்டமிடச் செய்திருக்கிறார். இதை சாதாரண மக்களால் புரிந்து கொள்ள முடியாது. என்ன, அறிவியலிகள் அதிகமாக இருக்கின்ற நாடு, அறிவாளிகள் குறைவாக இருக்கின்ற நாடு. அவனுக்கு இது ஒரு காட்சியாகத்தான் தெரியுமே தவிர விஞ்ஞானிகளே இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகின்ற நிலைக்கு என்று வந்திருக்கிறார்கள். அதையெல்லாம் பார்க்கும்போது அந்த ஆன்மா பரிசுத்தமான ஆன்மா, தெய்வ அம்சம் பொருந்திய ஆன்மா என்பதை கருடன் புரிந்து கொண்டது. நாய்களுக்கு அந்த ஆன்மாவை பார்க்கின்ற பவர் உண்டு. இரவிலே 1 மணிக்கு 2 மணிக்கு ஒரே இடத்தை பார்த்தவாறு ஒரு நாய் குலைத்துக் கொண்டே இருந்தால் அந்த இடத்தில் ஏதோ ஒரு ஆன்மா நிற்கிறது என்பதை நம்முடைய முன்னோர்கள், பாட்டனார்கள் சொல்லுவார்கள். அனுபவம். பாம்பிற்கு ஆன்மாவை பார்க்கின்ற ஆற்றல் உண்டு. குதிரைக்கு ஆன்மாவை பார்க்கின்ற ஆற்றல் உண்டு. கழுகு வந்து சுத்தியது. சில நாய்க்கள் அந்த சமாதியிலே வந்து சாப்பிடாமலே இருக்கின்ற நிலையையும் பார்த்தோம்.
அவருடைய வீட்டிலே அவருடைய படத்தை சுற்றி பெரிதொரு பாம்பு வந்து நின்று கொண்டிருந்ததை பார்த்தோம். 1 2 அத்தாட்சி அல்ல, நிறைய அத்தாட்சி. அந்த ஆன்மாவுக்கு மறுபிறப்பு இல்லை. கோடியில் ஒருத்தருக்கு மட்டுமே அந்த புண்ணியம் என்று அவ்வையார் சொன்னது போல கோடியில் ஒருத்தராக மறுபிறப்பு இல்லாத நிலையை விஜயகாந்த் பெற்றுக்கொண்டார். இதுதான் உண்மை. இது பல்வேறு விளக்கங்களோடு விளக்க முடியும். புரிந்து கொண்டவர்களுக்கு தெரியும். சந்தோஷம்.